அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வருகிற 27, 28 ஆகிய தேதிகளில் தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை ஆகிய மாவட்டங்களுக்கு அவர் வருகை தர இருப்பதாக கூறப்படுகிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். பிரதமருடைய இந்த 2 நாள் வருகையின் போது என்னென்ன திட்டமிடல்கள் இருக்கிறது? இது தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடிய 27, 28 ஆகிய தேதிகளில் தமிழகத்திற்கு வருகை தர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை நிகழ்வில் அவர் பங்கேற்க இருப்பதாக அந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அவர்கள் அங்கே இருந்து நேரடியாக தமிழகத்திற்கு வந்து வருகை தர இருக்கிறார். அந்த வகையில 27ஆம் தேதியை பார்த்தோம் அப்படின்னா, அரியலூரில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில அவர் வந்து பங்கேற்க இருக்கிறார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் நிகழ்வு விழாவில் வந்து அவர் வந்து பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஆடி திருவாதிரை நட்சத்திர நாளான ஜூலை 27ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா, ராஜேந்திர சோழனினுடைய பிறந்த நாளானது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய ஒருவர் என்ற ஒரு சூழல்ல அரசின் சார்பில் அவருக்கு அந்த விழாவானது வந்து நடைபெறும், ஒவ்வொரு ஆண்டுமே நடைபெறும். அந்த வகையில அரியலூரில் நடைபெறக்கூடிய ராஜேந்திர சோழனினுடைய பிறந்தநாள் நிகழ்வில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதற்கு பிறகாக பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சை பெரம்பலூரிலும் கூட பல்வேறு நிகழ்ச்சிகள்ல வந்து அவர் பங்கேற்க இருக்கிறார். முக்கியமாக நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, அதே போல புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது என பல்வேறு நிகழ்ச்சிகள்ல அவர் வந்து பங்கேற்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. வரக்கூடிய, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் அமித்ஷா அவர்கள் வந்து வருகை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து தற்பொழுது பிரதமர் மோடி அவர்களினுடைய வருகையும் கூட ஒரு முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுது. என தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல இவர்களினுடைய அடுத்தடுத்த வருகை என்பது அரசியல் முக்கியத்துவமான ஒன்றாகவே பார்க்கப்படுது. வரக்கூடிய அவர் ராமநாதபுரத்தில் ஏற்கனவே வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலையை வந்து திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருப்பதாகவும், அதே போல புதிய திட்டங்களுக்கு, வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்து புதிய திட்டங்களுக்கு அவர் வந்து அடிக்கல் நாட்ட இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு.